திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மலைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுகை தலைமீது ஏற துளும்புகள் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வோம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கியே அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவியவரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை வளையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலவனார் சத் சங்கம் மிக சிறப்பாக நிலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திருவாசக ஞான வேள்வியில நாம் இன்றைய தினம் நீத்தல் விண்ணப்பம் என்கின்ற பகுதியில சுவாமிகள் அருளி செய்த பாடல்களை சிந்திக்க தொடங்குவதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நீத்தல் விண்ணப்பத்திலே 50 பாடல்கள். இந்த திருவாசகத்தை நம்முடைய பெரியவர்கள் தொகுத்த போது அதை எப்படி தொகுக்கலாம் என்ற அந்த நிலையில பாடல்களினுடைய எண்ணிக்கையிலே தான் தொகுத்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற பொழுது சிவபுராணம், கீர்த்தி திரு அகவல், திரு அண்டப்பகுதி, போற்றி திரு அகவல் என்று சொல்லக்கூடிய 4 அகவல்களையும் வரிசையாக வைத்துவிட்டு பிறகு 100 பாடல்கள் சதகம், 50 பாடல்கள் நீத்தல் விண்ணப்பம், 20 பாடல்கள் நம்முடைய திருவம்பாவை என்று அப்படி 20, அப்புறம் 10 என்று சொல்லக்கூடிய அந்த வரிசையில அதை தொகுத்திருக்கிறார்கள். அதனால இதை இந்த வரிசையில தான் பாடினார் அப்படின்னு நம்ம நினைத்து கொள்ள வேண்டாம். அப்படி என்ன வேண்டாம், திருச்சதகம் பாடிட்டு நீத்தல் விண்ணப்பம் பாடி இருப்பார் அப்படின்னுட்டு நாம எண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த பகுதிகள் எல்லாம் தலைப்பு கூட சாமி தந்த மாதிரி தெரியல. அவரு இப்ப இதுக்கு நீத்தல் விண்ணப்பம்னு அவர் தந்திருப்பாரா அப்படின்றது தெரியல. ஆனால் அவரு இதெல்லாம் தனி பகுதியே என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே அவரு இதை என்ன சொல்வது அந்தாதியாக பாடி தந்திருக்கிறார். 100 பாட்டுமே அந்தாதி, இதுல 50 பாட்டும் அந்தாதி. இது ஒரு தனி பகுதியா பாடியிருக்காருங்கிறது தெரியுது. இப்ப இப்போ நம்ம சாமி இதுல ஞானசம்பந்த பெருமான் திருமறை காட்டுல ஒரு பதிகம் பாடுறார். அவங்க அப்பர் சாமி சொல்றாரு, நாளும் ஒழுஞ்சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. நீங்க போகாதீங்க, என் சமணர்கள் ரொம்ப பொல்லாத பசங்க,
பூச்சியை கூட கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஆனா ஆளை பிடிச்சி அப்படியே தூக்கி சுண்ணாம்பு கலவையில போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஞ்சரஸ். அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் போய் பார்த்துக்கிறேன். அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்க ட்ரிக்குங்கிறது எனக்கு தெரியும், நான் போய் சமாளிக்கிறேங்கிறாரு. அவருக்கு இந்த குழந்தைய அனுப்புறதுக்கு மனசே வரல. அவர் படுவாய் பசங்க பார்க்கவே மாட்டாங்களே, வச்சு கூட பார்க்க மாட்டாங்களே. கொலை பாதகர்கள்ங்கிறார், கொலை பாதகர்கள் அப்படின்னு. அதைத்தான் நம்ம சேக்கிழார் ரொம்ப அழகா சொல்றாரு. கொல்லாமை மறைந்துரையும் அமன் சமயம்னார். கொல்லாமை என்கிற ஒரு போர்வையில மறைந்திருக்கிற பாவிகள். அது எப்படி சொல்லலாம்னா பசுத்தோல் போர்த்திய புலிகள். இந்த பசுத்தோல் போர்த்திய புலிகள்ங்கிறதான் அந்த கொல்லாமை மறைந்துரையும் அப்படின்னுட்டு. கூட நிறைய பேர் திருநீர் பூசிக்கிட்டு சாமி பேர் சொல்லிட்டு நிறைய பேர் சுத்திட்டு இருப்பான். அவெல்லாம் கொல்லாமை மறைந்துரையும் ஒரு கூட்டம். இது அப்படி அவங்க பக்தி பேசுறாங்களே, சிறப்பா பேசுறாங்களே நினைச்சிடக்கூடாது. அதை சொல்லுகிற பொழுது அவரு வேண்டாம்னா இவரு இல்ல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நானும் கோழியும் தெரியலன்னு சொல்லி பார்த்தார். பிள்ளையார் எப்படியாவது முட்டுக்கட்டை போடலான்ட்டு. அந்த காலத்து வேதியரா இருந்தா சரின்னு இருப்பாங்க. அவரு தான் அதை விட்டு வெளியில வந்தவர் இல்லையா. அவங்க நாரங்காலெல்லாம் பார்க்கறதுனா அவரு சொன்னாரு, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது நம்ம கிட்ட, அது நம்ம கிட்ட ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னாரு. அந்த கூட்டமே அந்த 9 பேரை நம்பிதான் பழப்பேர் நடத்துது. என்ன அந்த 9 பேரை நம்பி ஒரு பெரிய கூட்டமே பொழப்பு நடத்திட்டு இருக்கு. யாராவது ஒருத்தர் இடம் பெயரக்கூடாது. குரு பெயர்ந்தா காலி, புதன் பெயர்ந்தா காலி, செவ்வாய் பெயர்ந்தா காலி, ஒவ்வொருத்தரும் பெயர்ந்தா காலி. அவ்வளவுதான், தொலைஞ்சுது. அப்படி அது இடம் பெயர்ந்தானே பெயர்ந்துட்டு போறான், நமக்கு என்ன வந்து. அப்படியே இவர் உடனே அந்த நவகிரக இப்ப ஞானசம்பந்தரை விட ஒரு புரட்சியாளரை எங்கேயாவது பார்க்க முடியுமா நீங்க சொல்லுங்க. ஒரு புரட்சியாளரை பார்க்க முடியுமா? நவகிரகத்தை பத்தி அப்பவே இதெல்லாம் என்ன பண்ணுவோம், என்ன இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்றாரு. அவ்வளவு மூட நம்பிக்கைகளையும் தகர்த்த மிகப்பெரிய புரட்சி கனல் திருஞான சம்பந்தர். இப்ப இருக்கிற இந்த திராவிட கூட்டம் எல்லாம் அந்த பதிகத்தை படிச்சு பார்த்தா தெரியும். அந்த பதிகத்தை சரி தமிழ் தெரிஞ்சா படிப்பாங்க பாவம், அது தமிழும் தெரியாது, தெரியும் சொல்லுவான். இந்த தமிழ் தெரியும் சொல்றவனை எல்லாம் கூப்பிட்டு நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், அந்த 12 உயிரெழுத்தையும் 18 மெய்யெழுத்தையும் சொல்லணும்னு கேட்டா கூட போதும், நீ இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவான். அவன் பேசுறான். ஞான சம்பந்தரு திருஞான சம்பந்தரு அந்த காலத்துல அப்போ அந்த டெரரா இருக்கிற அந்த காலத்துல அந்த வைதீகத்துல அந்த ஒரு புரட்சியை செய்தவர். வைதிகம்னா அந்த வைதிகத்துல புரட்சி செய்தவர் அவரு இல்லையா. அப்ப அவர் சொல்லுகிற பொழுது இந்த நட்சத்திரத்துல 9 18 6 உடனாய நாட்கள் அவைதாம் அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு ஒவ்வொரு காரணரையும் முடிச்சு சொல்லியிருக்கார் திருஞான சம்பந்தர். எதுக்கு பயப்படணுங்கிறாரு? என் திருநீரை அணிஞ்சிட்டு எதுக்கு நீ பயப்படுற? திருநீரை அணிஞ்சிட்ட, சிவனுக்கு அடிமைன்ட்ட, அப்ப என்னதுக்கு பயம் அப்படின்னு கேட்கிறார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு புரட்சி கடலாக வழங்கியவர். அவ்வளவு பெரிய அற்புதமான நம்ம அப்பர் சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். இல்லாட்டி இப்படி ஒரு பதியம் கிடைச்சிருக்காது நமக்கு. அது சரி. இப்ப இந்த பதிகத்துக்கு என்ன தலைப்பிட்டு இருப்பாரு அவரு? தலைப்பே இருக்க மாட்டார் அவர், தலைப்பே இடல. அப்புறம் நம்ம பின்னால அதுக்கு கோளாறு பதிகம்னு விளைவிச்சோம்.
சார் நீங்க தப்பா நினைக்காதீங்க, நிறைய கோயில்ல ஈவோடு அப்படிதான் சொல்றான். இந்த கோளாறுபதி அடிச்சிருக்குது இல்லைங்க, அதுக்கு பக்கத்துலதான் இருக்கிறான். ஈவோவுக்கு கோளாறு பதிகத்துக்கும் கோளாறு பதிகத்துக்குமே தெரியல. அது நம்ம கோளாறு பதிகம் அவரு பேர் வைக்கல. அவர் அப்படியே முழுசா பாட்டாரு. எந்த பதிகத்துக்கு பேர் வச்சாங்க? அந்த கோயிலுக்கு போவாங்க, பதிகத்தை போடுவாங்க, அந்த சாமி பேர்ல பாடுவாங்க. நம்ம தான் அந்த திருத்தலம் பேர் எழுதிக்கிட்டோம். திருவொற்றியூ, மயிலாப்பு அப்படின்னு நம்ம எழுதிக்கிட்டோம். இந்த பதிகத்துக்காக பேர் இருக்கா? இல்ல. அது மாதிரி மணிவாசகருடைய இதுக்கெல்லாம் எதுக்கும் பேர் கிடையாது. என்ன வந்தது? அன்னை என்னும் அன்னை என்னும் அப்படின்னு வந்ததுன்னா அன்னை பத்து, குயிலே அப்படின்னு வந்ததுன்னா சரி குயில் பத்து அப்படின்னு, உந்தி பெற அப்படின்னு திரு உந்தியார் இல்லையா? தொழில்நோக்கம் ஆதாரம் அப்படின்னு கேட்டாரு, திருத்தொழில் நோக்கம் அப்படின்னு பேர் வச்சுட்டாரு. எம்பாவாய் அப்படின்னு சொல்லுவோம், ஆதையிலே எம்பாவாய் அப்படின்னா திரு எம்பாவாய், திரு எம்பாவை அப்படின்னு பேர் வச்சாங்க. அதனால பேர் வச்சது அவரு மணிவாசகர் இல்ல, அவங்க பேர்லாம் வைக்க மாட்டாங்க. அப்படி அந்த இந்த பதியத்துக்கு கூட இந்த விட்டெடுதி கண்டாயின்னு கேட்கிறாரு ஒவ்வொரு பாட்டிலையும். விட்டெடுதி கண்டாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதனால அதுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி அந்த பேரு நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு வச்சாங்க. நீத்தல் விண்ணப்பம் அப்படின்னு, நீத்தல் விண்ணப்பம் அப்படிங்கிற அந்த பெயர் பின்னால யாரோ ஒரு அருளாளர், அறிஞரோ அல்லது சான்றோரோ பேர் வச்சுட்டாங்க. அது அருளாளர் நீத்தல் விண்ணப்பம். சரி, நமக்கும் பேர் வைக்கலன்னா மொத்தையா தெரியும். ஏதாவது பேர் இருந்தா தானே அது விளங்கி சொல்ல முடியும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி என்ன ஆனாங்க, அவங்க பேர் வச்சு பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பின்னாடி வந்தவங்க ஒவ்வொரு அந்த பகுதிக்கும் பாடல் பகுதிக்கும் உட்குறிப்பா ஏதாவது சொல்லணும். அந்த பாடல் பகுதி உட்குறிப்பா ஏதாவது சொல்லணும். அது எதை பற்றி பேசுகிறது? இப்ப சிவபுராணம் சிவனது அனாதித்தன்மையை வியந்தது அப்படின்னுட்டு ஒரு குறிப்பு ஒண்ணு எழுதி வச்சாங்க எல்லாத்திலையும். இவ ஆசாங்கா போட்டவர்களுக்கெல்லாம் அதுல உடன்பாடே இல்லை. அவரெல்லாம் அது ஏன் அப்படி இந்த மாதிரி உட்குறிப்பெல்லாம் அப்படி வைக்கணும் அப்படி ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இந்த ஒரு ஒரு பதியத்தை ஒரு பகுதியை படிச்சு முடிச்சப்புறம் நமக்கு எந்த மாதிரியான தாக்கம் நிகழ்கிறது, நமக்கு என்ன அதனால என்ன தோன்றுகிறது, அந்த ஒரு தாக்கம் அதனுடைய அடிப்படையில அது அந்த பதிகத்தை நாம பேர் வச்சு அது உட்குறிப்பு வைத்தார்கள். இந்த 50 பாடல்களையும் விட்டெடுதி கண்டாய் விடுதி கண்டாய் அப்படின்னு சொல்லுகிறார். இந்த 50 பாடல் பகுதிகளையும் அவரு உத்தரகோசமங்கையில தான் அருளி செய்திருக்கிறார். அப்படிங்கிறதுல நிரம்ப இடங்கள்ல வராமலேயும் இருக்கு சில பாடல்கள். உத்தரகோசமங்கைன்னு வராமலேயும் இருக்கு சில பாடல்கள். ஆனா பெரும்பான்மை பாடல்கள் நிரம்ப பாடல்கள் உத்தரகோசமங்கைன்னு வருவதினாலே அது உத்தரகோசமங்கையில அருளி செய்திருக்கலாம் என்று சொல்லப்பெறுகிறது. திரு உத்தரகோசமங்கை ஒரு சிறப்பான தலம். அந்த திரு உத்தரகோசமங்கை மணிவாசகருக்குன்னே சிறப்புடைய தலம் அது. அந்த உத்தரகோசமங்கை இங்க இன்னும் பல்வேறு சிறப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த திருத்தலத்துலதான் இருந்த பொழுது தனக்கு ஏற்பட்ட அந்த ஞான அனுபவத்துல இதை பாடினார். சரி, நமக்கு என்ன ஒரு செய்தி தோன்றுகிறது என்று சொன்னால், இப்ப திருப்பெருந்துறையில் இருந்து பெருமான் அங்கேயே இருக்கிற காலகட்டத்துல திருப்பெருந்துறையை விட்டு அவரு நீங்குவதற்கான அவசியம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் திருப்பெருந்துறையை விட்டு நீங்கிறதுக்கு உடன்பாடு கிடையாது. யாருக்கு? மணிவாசகருக்கு. எதுக்கு வரணும் இங்க? தில்லைக்கு வான்னு சொன்னா அப்படியே கிளம்பி போக வேண்டியதுதான்.
ஆனா அவருக்கு தீர்க்கப்பட வேண்டிய வழக்கு இருக்குது. இந்த குதிரை வாங்கறதுக்காக எடுத்துட்டு போன அந்த விவகாரத்தை செட்டில் பண்ண வேண்டியிருக்கு. அது அப்படியே அப்ரப்டா விட்டுட்டு போக முடியாது. அதுக்காக அவரு வர வேண்டி இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவரா வரல, அவரை மன்னன் வருவிச்சான், வர சொல்லி வருவிச்சான். அவர் வந்தார், வாதவூர்ல இருந்தார். அந்த நேரத்துல அவர் திரு உத்தரகோசமங்கை போயிருக்கிறார். திரு உத்தரகோசமங்கை போயிருக்கிற அந்த காலகட்டத்துல திருப்பெருந்துறையிலிருந்து இன்னும் தில்லைக்கு கிளம்பல அவரு. இப்ப 2 விதமான வருஷன் சொல்லுகிறார்கள், நீங்க அத மனசுல வச்சுக்கோங்க. 2 விதமான வருஷம், 2 விதமான அமைப்பு முறை சொல்லுகிறார்கள். ஏன் 2 விதமான அமைப்பு முறை சொல்லுகிறார்கள்னா, வரலாறு எழுதினவங்க 2 விதமா எழுதியிருக்கிறாங்க. இப்ப எப்படி சொல்லுகிறாருன்னா, அவர் திரு ஆலவாய் அந்த திருத்தலத்திற்கு வந்தார். வந்த பிறகு அவருடைய குதிரை வாங்க எடுத்து சென்ற அந்த பணத்திற்கு அவரால் சரியா பதில் சொல்ல முடியல. அது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இப்ப அவரு குதிரை வரும்னு சொல்லிட்டாரு. எந்த அடிப்படையில் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, சிவபெருமான் தான் அவருக்கு அப்படி சொன்னார், ஆவணி மூலத்தில் வரும் என்று சொல்லுக அப்படின்னு சொன்னார், அதனால அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஆவணி மூலத்துக்காக காத்திருந்த காலகட்டத்துல இவரு அங்க இருந்தது நேரத்துல திருப்பெருந்துறையிலிருந்து திரு ஆலவாய் திரு ஆலவாயில அவர் காத்திருக்கிற நேரத்துல திரு உத்தரகோசமங்கை வந்திருக்கிறார். உத்தரகோசமங்கைக்கு வந்த பிறகு அவரு பெருமானிடம் தன்னை எக்காரணம் பற்றியும் தன்னிடம் இருக்கக்கூடிய குறைகள் காரணமாக தன்னை கைவிட்டு விடுதல் கூடாது, இவ்வளவு தூரம் ஆட்கொண்ட பிறகு ஏதாவது தவறு இருக்குமானால் அந்த தவறை நீக்கிவிட்டு தன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்கிற அந்த விண்ணப்பத்தையே செய்கிறார். 50 பாட்டிலையும் அதுதான் வருது. சரி, அங்கிருந்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு செய்தி என்ன, உத்தரகோசமங்கையில் வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அப்படின்னு கீர்த்தித்திரகல்ல வருகிறது. ஆகையினாலே அங்கே அவர் ரொம்ப அழுது புலம்பி மனம் நொந்து இருந்த காரணத்தினால அவருக்கு காட்சி கொடுத்திருக்கிறார் பெருமான். அந்த காட்சி திருப்பெருந்துறை காட்சியோடு ஒத்து போகிற ஒரு காட்சியை கொடுத்திருக்கிறார். இப்ப சில பேர் கேட்கிறாங்க, தெல்லிக்கு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நேரா தெல்லிக்கு போயிருக்க வேண்டியவர் தானேன்னு. அவரு தெல்லிக்கு போக முடியாததற்கான காரணம், இங்க அரசன் அவரை அந்த குதிரைக்கு எடுத்து சென்ற பணத்திற்கு கணக்கு ஒப்புவித்து விட்டு போகணும்னு சொல்லிட்டான். கணக்கை கொடுத்துட்டு போயா நீ அப்படின்ட்டு. கணக்கு கொடுக்கணும்னா குதிரை வேணும். அதுக்கு கிஞ்சித்து முயற்சி கூட எடுக்கல அவரு, இல்லையா? ஏதாவது ஒரு முயற்சி, குதிரை கேட்கிறானே, சரி யார்ட்டையாவது ஒரு கைமாத்தா வாங்கி ஒரு 2 குதிரையாவது வாங்கிட்டு நிறுத்தி, இல்லையா, குதிரை கேட்டீங்களா, 2 குதிரை இப்போ வந்திருக்குது, பின்னால குதிரை அப்படின்னு அவருக்கு அது பிரச்சனை பாருங்க.
அவர் அந்த பிரச்சனை இனிமே சிவபெருமான் பிரச்சனைன்னு விட்டுட்டாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால ஏன் வரல குதிரையை பத்தி, ஏன் வரலன்னா அவர் பிரச்சனையா நினைச்சாலும் அதை பத்தி சொல்லுவாரு. அவருக்கு பிரச்சனை விட்டுட்டு போகிறதுதான் பிரச்சனை, குதிரை பிரச்சனையே கிடையாது. அது ராஜா வச்சு சிவபெருமான் வச்சு அவங்க பார்த்துக்குவாங்கன்ட்டார். இவர் படத்தை வாங்கிட்டு போய் விட்டு இவர் ஏன் குதிரையை பத்தி பேசலன்னா எப்படி பேசுறாரு, அது ஞாபகம் இருந்தா தானே. புரியுதா உங்களுக்கு? இவர் சைக்காலஜி, இவருடைய எண்ணம் எல்லாம் கூட்டிட்டு போறேன்னு ஒரு கூட்டிட்டு போலிய அப்படிங்கிற அந்த சமாச்சாரம் அப்படித்தானே. வீட்டுக்காரர் இன்னைக்கு சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்ச கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுறேன், ஒரு 1 hour பர்மிஷன் போட்டு வந்துடுறேன், நீ ரொம்ப விரும்பி கேட்டிய ஒரு படம், அந்த திரைப்படத்துக்கு நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்க. அந்த அம்மா மத்தியானத்துல இருந்து விறுவிறுன்னு எல்லாத்தையும் ராத்திரி சாப்பாடு டிஃபன் என்ன பண்றது, இல்ல வழியிலேயே சாப்பிட்டுக்கலாமா என்னமோ பண்ணி அதுல ரொம்ப மும்முரமா இருந்தா ஒரு 5 மணிக்கு வரேன்னு, ஒரு 5 மணிக்கு வரல, 5:30 வரல, 6 வரல, 6:30 வரல, 7 மணிக்கு வரார். 7 மணி 7:30 மணிக்கு வந்தா அந்த அம்மா பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட்ல இருப்பார். அவங்க என்னம்மா கடைசி நேரத்துல மேனேஜர் ஏதோ ஒரு ஃபைலை கொடுத்து இதை சால்வ் பண்ணிட்டு போயா, நீ இன்னைக்கெல்லாம் போய் பர்மிஷன் எல்லாம் போனத, இன்னைக்கு ரொம்ப வேலை இருக்கு, நாளைக்கு ஹெட் ஆஃபீஸுக்கு லெட்டர் அனுப்பணும் கடைசி நாள் அப்படின்னுட்டாருமா, நான் கிளம்ப முடியல, அதுதான் பண்ணி அதான் லேட் ஆயிடுச்சுன்னுட்டு உடனே கேட்கிறாரு, ராத்திரி டிஃபன் ஏதாவது பண்ணிருக்கியாமா, என்ன டிஃபன் பண்ணிருக்கேன்னு கேட்கிறாரு. இப்ப இந்த அம்மாவுக்கு டிஃபன் ஒரு ப்ரையாரிட்டியா இருக்குமா, வரேன்னு சொன்னாலும் வரல, அது என்ன இவ கூட்டிட்டு போறேன்னு சொல்ல சிவபெருமான் நம்மளை கூட்டிட்டு போகலைங்கிற ஆதங்கம் தான் மணிவாசகருக்கு இருக்குமே தவிர, குதிரை வாங்கிட்டு போகணும்னு சொல்லி இவன் மன்னவன் கேட்டுட்டு இருக்கிறது அவருக்கு பிரச்சனையா இருக்கும். அவரு அது பாருங்க, எங்கேயுமே சொல்லுவாங்க, ஒரு இடத்துல தான் சொல்றார். இப்ப அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டுச்சுன்னா, எப்ப நம்மை சிவபெருமான் ஆட்கொள்ளுகிறாரோ அந்த வினாடியிலிருந்து நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் அவர் வீட்டு பிரச்சனை. அவ்வளவுதான். அதை பத்தி கவலைப்பட்டு கூடாது. அது என்ன ரிசல்ட் வந்தாலும் சரி, அது அவனுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு நிலைதான். ரொம்ப பேர் கேட்கிறாங்க, ஏன் குதிரையை வாங்கினதை பத்தி பேசல, குதிரை பத்தி ஏன் சொல்லல அப்படின்னா எப்படி சொல்லுவாரு, அவருக்கு அதுவா பிரச்சனை, அவருக்கு அது பிரச்சனை இல்லை. அப்புறம் இவரு வந்ததுக்கு பிறகு அந்த குதிரை மேட்டர்லாம் சால்வ் ஆனதுக்கு பிறகு இவர் திரும்பவும் திருப்பெருந்துறை போறாரு. அங்க பெருமான் அவரை பார்த்து நீ தில்லைக்கு வான்னு அப்புறம் தான் சொல்றார். அப்படின்னு சொல்றாங்க. நான் அவ்வளவு நாள் அங்கே இருப்பாரா சிவபெருமான், இவர் திரும்பி வர வரைக்கும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அது இவர் திரும்பி போய் அவரை பார்த்தாருங்கிறது கதையில வந்தாலும் கூட அது பொருத்தமா இல்லை, அது அந்த பொருத்தம் இல்லை. இவர் பெருமான் தன்னை விட்டு விட்டு போனது பற்றி பெரிதும் வருந்துகிறார். வருந்துகிற பொழுது அவருக்கு நம்ம பார்த்த மாதிரியே அவருக்கு என்ன அப்படின்னு கேட்டா, மணிவாசகருக்கு இவ்வளவு தூரம் வந்தவரு நம்ம விட்டுட்டு போயிட்டாரு, மீண்டும் நம்மள இந்த அளவுக்கு நமக்கு அருள் செய்து கூட்டிட்டு போவாரா, இல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றங்குறைக்காக விட்டுட்டாரா அப்படின்னு சொல்றாரு. சதகத்துல கூட ஒரு இடத்துல சொல்றார், நான் அவர் கூப்பிடும் போது தாமதிச்சேங்கிறார். கூப்பிடும் போது தாமதிச்சேன்.
தாமதிச்ச காரணத்தினால சரி எதையோ கருத்து அவனுக்கு மனசுல அதை முடிச்சிட்டு வரணும்னு நினைக்கிறான். சரி அவன் தெல்லிக்கு வா அப்படின்ட்டு போயிட்டார் அப்படிங்கிற. அதே மாதிரி எதுலையும் சொல்லுகிறார். அங்க வானு கூட்டத்துக்கு அப்புறம் கூட போகாம நின்ன நானுன்னு சொன்னாரு. இங்கேயும் அந்த நீத்தல் விண்ணப்பத்திலையும் ரொம்ப சொல்லுகிறார். அப்படி போலாமா அப்படின்னு கேட்ட பிறகும் கூட நான் ஏன் யோசிச்சேன்றார். போலாமான்னு அழைத்த பிறகு நான் எப்படி யோசிச்சேன், ஏன் யோசிச்சேன், என்ன தடுத்தது, என்ன பொல்லாத வினையன் இந்த வினை பதில் சொல்லாம தடுத்துச்சு. அதனால எப்பவுமே அருளாளர்கள் குருநாதர்கள் இவர்களெல்லாம் ஏதாவது சொல்லுகிற பொழுது உடனே தயக்கமின்றி அதனை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அதுல எந்த தயக்கமும் இல்லாமல் அதனை ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். கொஞ்சம் ஒரு வினாடி தாமதிச்சாலும் பெற வேண்டிய பெரும்பேறு கை நழுவி போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம முன்ன பார்த்த பொழுது இப்ப நாங்க இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் நான் இப்ப நீ எல்லாம் புதுசா திருவாசகம் படிக்கிறவங்க இல்ல, இங்க இருக்கிற அத்தனை பேரும் திருவாசகத்தை எத்தனையோ முறை படித்தவர்கள். நான் அப்படிதான் நினைப்பேன். புதுசா திருவாசகம் கேட்க வந்திருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நான் கதை சொல்லிட்டு இருக்க முடியாது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் திருவாசகத்தையும் மணிவாசக பெருமானையும் அவர்கள் அளவுக்கு அனுபவித்தவர்கள். திருவாசகத்தையும் அந்த மணிவாசகரையும் அவர்கள் அளவுக்கு அனுபவித்தவர்கள். அப்படி இருக்கிற பொழுதே நாம இந்த செய்திகளை சிந்திக்கிற பொழுது, திருவாசகத்தை சிந்திக்கிற பொழுது பல நிலைகள், மணிவாசகருடைய நிலைகள் நமக்கு தெரிய வருகிறது. இப்ப ரீடிங் இன் பிட்வீன் லைன்ஸ் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது ஒரு சொல்ல விட்ட கருத்தையும் அந்த சொன்ன கருத்திலேயே எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தெளிவு. அப்படி பார்க்கிற பொழுது நிரம்ப செய்திகள் மணிவாசகருக்கு. இப்ப மணிவாசகர் அவர் அழைச்சிட்டு போல, கூட்டிட்டு போல. ஏன் அப்படின்னா நமக்கு மணிவாசகரால திருவாசகம் கிடைக்கணும், அதுக்காகத்தான் அவரு அழைச்சிட்டு போல, விட்டுட்டு போனார். அப்புறம் திருவாசகம் கிடைச்சு நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, சரி ரைட்டு, அது ஒரு அமைப்பா இருக்கு. ஆனா அது உண்மையா அப்படின்னு பாருங்க, அது உண்மையான்னு பாருங்க. அப்ப திருவாசகம் என்று சொல்லக்கூடியது முழுக்க மணிவாசகருடைய உண்மையான உணர்வு வெளிப்பாடு, உண்மையான உணர்வுகளினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு முழுக்க சிவபெருமான் மேல பேரன்பு பூண்டவர்களால தான் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். இப்ப திருவாசகத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும், அதனை உணர வேண்டும்னா நாம சிவபெருமானை ஓரளவு உண்மையாக அனுபவித்தும் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அப்பத்தான் அந்த வலி தெரியும் இல்லையா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்க, நான் உதாரணம் சொன்னா புரியும், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்க. பிரசவ வலி எப்படி இருந்ததுன்னு ஒரு தாய்மார் மற்றொரு தாயிட்ட சொன்னா அந்த தாய் புரிஞ்சுக்குவா. இந்த பிரசவ வேதனையில வலியில என்ன அவஸ்தை நடந்தது அப்படிங்கறத ஒரு பெண்ணு இன்னொரு பெண்ணு கிட்ட அப்படி சொன்னா அத அவ புரிந்து கொள்ள முடியும். ஆனா இதை போய் ஒரு ஆண் கிட்ட சொன்னா அதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அவன் வலின்னு தான் தெரியும், அவனுக்கு வலின்னு தெரியும், வலிக்குன்னு தெரியும், பொதுவான அந்த தன்மை தெரியும். ஆனா அந்த பிரசவ வேதனைங்கிறது எப்படி அவனுக்கு தெரியும்?
அப்ப சிவபெருமானை பிரிந்த துயரங்கிறது மணிவாசகருக்கு தெரிந்த அளவு அவரு நம்ம கிட்ட முறையிடுறாரு. இப்படி பிரிச்சுட்டு போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாருன்னு அவர் சொல்றாரு. அப்ப அந்த வலி யாருக்கு தெரியும்? சிவபெருமான் மேல பேரன்பும் அன்பும் அவர் மேல ஈடுபாடும் கொண்டவர்களுக்குத்தான் அந்த அன்பினுடைய வலி புரியுமே தவிர அதை பற்றி தெரியாதவர்களுக்கு அதை பற்றி புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை, இல்லைங்களா? நமக்கு எண்ணி பார்க்கிற பொழுது சிவபெருமான் குருவா வந்தாரா? சிவபெருமானே குருவா வந்தாரா? அடே அப்பா, அது சொல்லுகிறார். அந்த திருமாலும் நான்முகனும் காணாத அந்த திருவடி குருவாய் வந்து நமக்கு அருள் தந்தான்னு சொல்லுகிறார். திருவான தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி, திருமாலும் பன்றியாய் சென்றுனரா திருவடியை உரு நாம் அறிய சொல்றாரு. அப்படி இப்ப நமக்கு அப்ப சிவபெருமானே அப்படி வந்தாருன்னு சொல்லும் பொழுது நமக்கு வியப்பு. அப்ப அடுத்த தடவை அந்த சிவபெருமான் விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற பொழுது என்ன அது இவ்வளவு பெரிய கஷ்டம் இக்கட்டு வந்திருக்குத, விட்டுட்டு போயிட்டாரு. அப்படி என்ன காரணத்துக்கு சார் விட்டுட்டு போனாரு? ஏன் சார் வந்தாரு, அருள் செஞ்சாரு, தீட்சையெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு, அப்புறம் எதுக்கு விட்டுட்டு போகணும்? பிளைனா சிந்திப்போம், வேற விஷயத்தெல்லாம் விட்டுருவோம், பிளைனா சிந்திப்போம். நம்ம மணிவாசகர் எங்க போனாரு? சதமா சொல்லுங்க. குதிரை வாங்கறதுக்காக போனார். இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஆன் அபிஷியல் டியூட்டி, ஆன் டியூட்டியில போறார், குதிரை வாங்க போறார். ரைட்டு, அது தெளிவா தெரியுது, குதிரை வாங்க போறார். போறவரை வழி மறிச்சவர் யாரு? சிவபெருமான். நான் சொல்ல, அவரே சொல்ற. போயிட்டு இருந்தவன வழி மறிச்சு கூட்டிட்டு போனார். இப்படி அம்போன்னு விட்டுட்டு போனார் பாருங்க ஐயாங்கிறார். போயிட்டு குதிரை வாங்க போன, நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருந்தவனை கூப்பிட்டு இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் சிவபெருமான்கிற அந்த உணர்வை எனக்கு கொடுத்து அதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு அப்ப சிவபெருமான் வந்திருக்காருன்னா எதுக்கு வந்திருப்பாரு? ஆச்சரியப்படுத்தாரு வந்திருப்பாரு. அப்ப இவருக்கு அது ஏற்கனவே வாழ்க்கையில அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணம், எப்ப வருவாரோ நினைச்சிட்டு இருந்தார். ஆனா இப்ப குதிரை வாங்க போன இந்த நேரத்துல வருவாருன்னு அவர் எதிர்பார்க்கல, வந்துட்டார். ஆஹா, கை கட்டிடுச்சு அப்படின்னு நினைச்சுதான் போனாரு. இப்ப அவருக்கு உடனே கூட்டிட்டு போகலைங்கிறது நிதர்சனம், இல்லைங்களா? நம்ம we are discussing the facts, என்ன நடந்ததுங்கிறத நாம சிந்திக்கிறோம், புரியுதுங்களா? நான் சொன்னதுல இதெல்லாம் கரெக்டா இது சொன்ன வரைக்கும் இதுக்கு புராணம் வரலாறு எல்லாம் தேவையில்லை. மணிவாசகர் குதிரை வாங்க போனது உண்மையா? கஜானாவில இருந்து காசு எடுத்துட்டு போனது உண்மையா? அதிகாரிகளோடு சேர்ந்து குதிரை வாங்க போனது உண்மையா? உண்மை. வழியில திருப்பெருந்துறைங்கிற ஊருக்கு வந்த போது அவருக்கு ஒரு வழி மறிப்பு ஏற்பட்டது உண்மையா? உண்மை. சரி, என்னவோ இப்படி வழிமறிப்பு ஏற்படுது, அங்க போய் பார்த்த பொழுது குருந்த மரத்தடியில ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தது உண்மையா? உண்மை. அவரே சிவபெருமான் என்று உணர்கிற உணர்வை அவர் தர உணர்ந்தார் இல்லையா? ஆமா. உணர்ந்த பிறகு இவர் அவரை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கிற, நீ அமைச்சரா, நல்லா இருக்கிறியா, போனியா, வந்தியா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு நம்ம விசாரிச்சாரு. இல்ல, வா அப்படின்னுட்டு நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை, வாக்கு தீட்சை, உபதேச தீட்சை, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேல திருவடி தீட்சை, எல்லாத்தையும் அவரும் சொல்றாரு. திருவாசகத்து திருவடி தீட்சை கொடுத்துட்டு என்ன சொல்லுகிறார்? தண்ணீர் தனக்கு அளித்து,
திருடிடுறது. இவ்வளவும் பண்ணாரு. இது உண்மையா? உண்மையா? உண்மை. ஏன்னா அவரே சொல்றாரு உண்மை. இதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுதாங்க $1,000,000 கொஸ்டின். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. என்ன நடந்தது? என்ன இவர் விட்டுட்டு போயிட்டார். இவரை விட்டுட்டு போயிட்டார். ஏன் விட்டுட்டு போகணும்? நம்ம கேட்போம், எதுக்காக விட்டுட்டு போகணும்? என்ன காரணம் சொல்லலாம்? விட்டுட்டு போறதுக்காக கூப்பிட்டு இவ்வளவு செஞ்சிருக்க வேண்டாம். இவ்வளவு செய்த பிறகு ஒருத்தருக்கு இந்த உலக வாழ்வு எதுக்கு? இந்த உலக நலன் தருவதற்காக கூப்பிட்டு ஆசீர்வதித்து 16 பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி இந்த 16 வாழ்வுல சிவபக்தியே இருக்காது. பாத்தீங்கன்னா நீங்க அந்த 16 எந்த 16 தெரியல. அதுவா பேரு? அது பேரு இல்ல. அந்த 16 தாண்டி அதுக்கு மேல இருக்கிறது தான் பேரு. அதுதான் சிவப்பேரு. இந்த 16 பேரு தரத்துக்கு அவர் கூப்பிடல. கல்யாணத்துல ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கூப்பிட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணல. அதுக்காக கூப்பிட்டாரு. அது கூப்பிடல. அவரு கூப்பிட்டது சிவப்பேரு தரத்துக்கு தானே கூப்பிட்டாரு. அப்ப சிவப்பேரு திறந்து இருக்கணுமா இல்லையா? சிவப்பேருங்கிறது என்ன? நல்ல தெளிவா தெரிஞ்சு. சிவப்பேருங்கிறது அந்த நிமிஷத்திலேயே பிரபஞ்சத்திலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருந்தோம். அந்த நிமிஷத்துல பிரபஞ்சத்திலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருக்கணும். ஏன் விடல? இதுக்குத்தான் எல்லாரும் பல காரணங்கள் சொல்றாங்க. ஐயா, இது இப்ப உங்களுக்கு இது புரிஞ்சுதா? சிச்சுவேஷன் புரிஞ்சுதா? இதுக்கு பல காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாரு ஒருத்தர்? ஐயா, அவரு திருவாசகம் நமக்கு தரணும் இல்லையா, அதனால அவரை விட்டுட்டு போய் அழுவ விட்டா அழுதுகிட்டே இருப்பாரு, ஏதாவது பாடிக்கிட்டே இருப்பாரு, அதெல்லாம் நமக்கு திருவாசகமா வரும், அதனால விட்டுட்டு போன அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாங்க அதாவது மணிவாசகர் அந்த பேரின்பத்தை அவரு நுகர வைத்து சிவன் முத்தராக இருந்து பலரையும் ஆட்கொள்ள வேண்டும் அவரு அப்படின்ட்டு விட்டுட்டு போனார் அப்படின்ட்டு. இப்ப நம்ம ஆழமா அதுல பார்த்தோம்னா மணிவாசகர் அப்படி யாரையும் சீடனா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு தீட்சை கொடுத்து அவங்கள மேல தூக்கி விட்டு அதுக்கப்புறம் அந்த பரம்பரையெல்லாம் அவர் ஒன்றும் பண்ணல. இருந்தாலும் அது நான் அப்புறம் வரேன். அந்த அதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, அது அப்புறம் வரேன். இப்ப நமக்கு இந்த அது எப்படி ஒத்துக்கிறதுன்னு தெரியல, யோசனை. அந்த பாட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக அவரை அழுவ வச்சு பாட வச்சு அந்த பாட்டை எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. இப்ப உண்மையை பார்க்கிற பொழுது சிவபெருமான் இவரு சொல்றதை வச்சு பார்க்கிற பொழுது சிவபெருமான் அவரை அழைத்து போகின்ற அந்த நிலையில தான் இருந்திருக்கிறார். அவரை கூட்டிட்டு போறதுல தான் இருந்திருக்கிறார். அது தெளிவாகவே சொல்லுகிறார். ஆனால் அழைத்து போகாமைக்கு காரணம் என்ன? அழைத்து போகாமைக்கு காரணம் என்ன? தில்லைக்கு வா என்று ஏல என்னை ஈங்கு ஒழித்தருளி நலவலி தில்லையுள் நாயினேனை வருக என்று சொன்னார். அது சொல்லியிருக்கார், தில்லைக்கு வா என்று சொல்லி இருக்கிறார். ஆக இந்த அடிப்படையில தான் நீங்க இந்த பேக்ரவுண்ட்ல நீங்க மனசு வச்சு உங்களுக்கு அந்த அந்த சிச்சுவேஷனை அந்த நிலையை எடுத்து உங்களுக்கு விரித்து சொன்னேன். இந்த அளவுக்கு இந்த நிலையை விரித்து சொன்னவர்கள் இதுகாரும் இல்லை.
இந்த இத நாம எந்த விதமான பயசும் இல்லாமல் அது அந்த நிலையில என்ன அங்க நிகழ்ந்திருக்க கூடும் அப்படிங்கிறது நாம அந்த இடத்துலயே நின்று பார்க்கிற மாதிரி நினைச்சுங்க நீங்க. மணிவாசகருடைய கூற்றுதான் நமக்கு முக்கியமே தவிர அவரவருக்கு தோன்றிய கருத்துக்களை சொல்லி அந்த கருத்துக்களின் அடிப்படையிலே நாம எடுத்துக்கொள்வதை விட மணிவாசகர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கருத்து நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? அவருடைய அந்த முழுக்கவே புலம்பல், திருப்புலம்பல்னு சொல்லலாம். திருப்புலம்பல்னு தனியா பகுதி நமக்கு இருந்தாலும் அவருக்கு இந்த சிவத்திடம் நெருங்கிய பிறகு ஒரு பிரிவு என்பது வந்ததற்கான காரணத்தை அவரே ஆய்வு செய்கிறார். அவர் ஆய்வு செய்கின்ற அதனுடைய வெளிப்பாடுதான் பல செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்ன அவரு சொல்லி கருதுகிறார்? இருந்துட்டு எல்லாருக்கும் நல்ல ஒரு வழி காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன், யோசனை பண்ணி பாருங்க. அத குளத்தங்கரையில ஒரு பிள்ளைய உட்கார வச்சுட்டு ஒருத்தர் நீராடினாரு. உள்ள போய் அந்த அகமர்ஷ்ண ஸ்நானம் என்று சொல்லக்கூடிய நீரிலே மூழ்கினார். மூழ்கினோடைய குளத்தங்கரையில உட்கார்ந்து இருக்க குழந்தை என்ன பண்ணுச்சு? அழுதுச்சு. இப்ப சேக்கிலார் கேட்கிறாரு, ஏன் அழுதுச்சு அப்படிங்குது. அழுது பாலுக்காகவா அப்படின்னு கேட்டா ஒத்துக்க முடியாது. ஏன் பாலுக்காக அழுகல அப்படின்னு சொன்னா, அப்பதான் அது பாலெல்லாம் புகட்டி அந்த அம்மா அந்த குழந்தைய விளையாடுறதுக்கு அனுப்புறதுக்கு தான் கூடவே அனுப்பிச்சாங்க. பால் புகட்டுற நேரம்னா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க, அதுக்கு பசிக்குன்னு தெரியுது. அதனால அதுக்கு இல்ல. ஒன்னு காரணம் என்னன்னா, அப்பாவை காணும், இருந்துகிட்டே இருக்கவரு தண்ணியில மூழ்கிட்டார் இல்லையா? இன்னைக்கும் பார்க்கலாம், குழந்தையோட அம்மா வந்தோ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டா அந்த குழந்தை இப்படி பார்த்துட்டு உடனே அழ ஆரம்பிக்கும். அது இயல்புதான். அதுக்கு அருள் நிலை இருந்ததுனால இந்த பக்கம் பார்த்துட்டு உடனே அது அந்த பக்கம் பார்த்துச்சு. அம்மையப்பர் வந்துட்டார். அம்மையப்பரா வந்தார். வந்துட்டு இந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டுகிறார். வாரினங்கு திருமுலைப்பால் வள்ளத்து கறந்தருளி என்னறிய சிவஞானத்து இன்னமுதம் குழைத்தருளி இந்த குழந்தைக்கு புகட்டியாச்சு. குழந்தை சாப்பிட்டுச்சு. இப்ப திருஞான சம்பந்தர் ஆட்கொள்ள பெற்றார். அப்பா வராரு வெளியில. அங்க அம்மையப்பரா 2 பேரும் இருக்கிறாங்க இன்னும் இல்லையா? 2 பேரும் இருக்கிறாங்க. இது அதை பார்த்துட்டு ஆனந்தமா இருக்கு. யாரா உனக்கு பால் விட்டது, ஒழுகுதடா அப்படின்னு கேட்கிற. உடனே இந்த குழந்தை பதிகம்பாடு இல்லையா? அவரு கோமா கேட்கிறாரு, ஒரு கிண்ணத்து பால் அடிசில் தந்தது யார் அப்படின்னுட்டு அந்த கைச்சிறிய மாறுகொண்டு வச்ச அப்படின்னு பரிசைக்கிறார். போதையா பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுற பாருங்க, பதிவு பண்ணிட்டாரு ஞானத்தை வந்து. அப்பா கோச்சுக்கிட்டாருங்கிறாரு. முனிவுறுதல் கோச்சுக்கிறது. யார் குடிச்சுட்டா குடிச்சடின்னு தாதையார் முனிவுற தான் என ஆண்டவன். இப்ப ஆண்டார். ஆண்டதுக்கு பிறகு அம்மையப்பரு 2 பேரும் ஆண்டதுக்கு பிறகு இந்த பதிகம் பாடுகிற வரைக்கும் அங்கேயே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு? என்னாச்சு? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. 2 பேரும் போயிட்டாங்களா இல்லையா? ஐயோ போயிட்டாங்களேன்னு அழுதாரா? ஐயோ நான் விட்டுட்டு போயிட்டியா வந்தியா ஆட்கொட்டியா பால் குடுத்தியா விட்டுட்டு போயிட்டியா அழுதாரா? இல்ல.
ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் வந்து ஆட்கொண்டது இங்க வந்தது பல்லுயிர்களையும் உயிரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வரவழைத்திருக்கிறார். அவருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. எதுக்கு வந்தோம்னு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. அங்க ஞானப்பால் கொடுத்தவனைய எதுக்கு இங்க வந்தோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அதை பத்தி கவலைப்படல. எங்கேயாவது அதை பத்தி கவலைப்பட்டார நல்லா தெரியும் அவருக்கு. அப்ப இந்த துருத்தியில மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமா விட்டுவிட்டிய சாமி அப்படின்னு அதுக்கு இதுக்காக உணர்ந்து எனக்கு கீழே இருக்கணிய அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டாரு. எதுக்கு விட்டு போனாருங்கிறது ஞானசம்பந்தருக்கு தெரியும். ஆனால் மணிவாசகருக்கு தெரியல. மணிவாசகருக்கு தெரியல. ஏன்னா இவர் வந்து ஆட்கொண்டது குருவாக வந்து ஆட்கொண்டது மணிவாசகருடைய அபரிமிதமான தகுதி. மணிவாசகருடைய அபரிமிதமான தகுதி. அவர் தன்னை சொல்லிக்கார் இப்படி நான் எனக்கு இது இல்லை. அவரு அதிகார பூசை பண்ணவர் மணிவாசகரை பற்றி சொல்லுகிற பொழுது மணிவாசகருடைய அன்புக்கும் பக்திக்கும் நேர் நிக்கிறதுக்கு ஒருத்தருக்குமே தகுதி கிடையாது. அப்படிப்பட்ட அன்பு, அந்த அன்பு அவரை இழுத்துட்டு வந்துச்சு. தன்னுடைய அன்புதான் அவரை இங்கு கொண்டு வந்ததுன்னு அவரு கொஞ்சம் கூட நினைக்கல. அவர் என்ன நினைச்சாருன்னா அவர் வந்து தன்னை ஆட்கொள்வதற்காகவே வந்தார், கருணையினாலே வந்தார் என்று எண்ணுகிறார். ஆகையினாலேதான் பெருமான் விட்டு விட்டு போன உடனேயே எதற்காக வந்தவர் தன்னை விட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று சதகத்துல 100 பாட்டு கேட்டது பத்தாதுன்னு உத்தரகோசம் போய் ஒரு முச்சு ஒரு 50 பாட்டுல என்னப்பா இப்படி பண்ணிட்டாரு, விட்டுட்டு போயிட்டியப்பா, விட்டுட்டு போயிட்டிய, விட்டுடுதி கண்டாய். அதுக்கு என்னன்னா இப்படியே விட்டுருவியா இல்ல அழைச்சு போக திரும்ப வருவியா, தில்லைக்குன்னு சொன்னியா விட்டுடுவியா போயிடுவியா அப்படிங்கிற மாதிரியாக அந்த ஒரு நிலை. இதுதாங்க சிச்சுவேஷன். அப்ப இந்த அடிப்படையில இந்த நீத்தல் விண்ணப்பத்தை நாம பார்க்கணும். அதுக்காக ஒரு சிறிய முன்னுரை தந்தேன். அப்படி அந்த எனக்கு ரொம்ப ஆய்வு நோக்கில அந்த அந்த செய்திகளை பார்க்கணும். பழசா சொன்ன கதையே திரும்ப திரும்ப பணத்தை எடுத்துட்டு போனாரு, கோயில் கட்டினாரு, ஊரை வாங்கினாருன்னு ஊர்ல இருக்க புழுவெல்லாம் முழுகிட்டு இருக்க கூடாது. அவருக்கு அந்த வேலையெல்லாம் கிடையாது. கோயில் கட்டுற மென்டாலிட்டியில இருந்திருப்பாரு. அவரு மனநிலையில இந்த மேஸ்திரி கிட்டையோ இந்த எலக்ட்ரீஷியன் பிளம்பர் கிட்ட யாரு மாரடிக்கிறது? அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இவரு அத்தனை பேரும் வேலை வாங்கி கோயில் கட்டிட்டு இருந்திருப்பாரா? அட்டென்ஷன் அங்கேயா இருந்திருக்கும். இருக்கவே இருக்காது, நியாயமா இருக்கவே இருக்காது. அதெல்லாம் போய் அப்படின்ட்டு ஏன்னா கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கோயிலாம் வந்துருச்சு இவர்கிட்ட. அந்த கோயிலுடைய பிரதானமாக இருக்க மூர்த்தமே வந்த பிறகு அப்புறம் என்ன இவரை வந்து கோயிலை கட்டிட்டு அது ரொம்ப நம்ம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். திருப்பெருந்துறை கோயிலும் காட்டி அப்படிதான் சொல்ற. கோயில் கட்டினேன்னு ஒரு இடத்துல கூட நான் கோயில் கட்டினேன், அந்த திருப்பெருந்துறை கோயில் கட்டினேன் இல்ல அங்க அப்படின்ட்டு அட்லீஸ்ட் அது ஒரு 10 பாட்டாவது இந்த கோயில் கட்டும் போது தனக்கு ஏற்பட்ட சிரமம், இந்த பிளம்பர் பண்ணது கஷ்டம், இந்த எலக்ட்ரிசிட்டி பண்ணது குற்றம், வேலைக்கு வரட்டு வராம போனது, நினைச்சு பாக்குறது. நம்ம ஊடு கட்டும் போது நமக்கு இத்தனை சிக்கல் இருக்குது. ஒரு பெரிய கோயிலை கட்டுறவரு இல்ல இவரு வேணா சிவானுபவத்துல நிக்கலாம், மற்றவங்க எல்லாருமே பின்னாக சொல்ல முடியுமா? அப்படி திருவண்ணாமலையில விபூதி பிரகாரம்னு ஒரு பிரகாரம் இருக்கு. அந்த விபூதி பிரகாரத்தை ஒரு சித்தர் தான் கட்டினாருமாங்க அவரு. அந்த சித்தர் வந்து கட்டுகிற பொழுது அன்றாடம் வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்ச பிறகு அந்த கொத்தனாரு அந்த சித்தாலே அவங்க எல்லாம் வந்து கூலி வாங்க வருவாங்க. அப்ப மதியில அந்த மொக்கணம் அது என்னப்பா அது மொக்கண பையா அது வச்சிருப்பாரு. அதை எடுத்து திருநீர் தான் கொடுப்பாரு.
திருநீர் கொடுப்பாரு அவரு. ஏன்னா அவங்க காசை கையில தீண்ட மாட்டாங்க. அவங்க அந்த திருநீரை கையில கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு அவங்க இப்ப நீங்க வேலை செஞ்ச பிறகு புலம்பருக்கு திருநீர் கையில கொடுத்தீங்கன்னு என்னது பா, இது திருவண்ணாமலை திருநீர்ப்பா, சரி பூசிக்கிற காசை கொடு இல்லையா? அந்த திருநீரை வாங்கிட்டு அவன் அந்த பக்கம் போறதுக்குள்ளேயே அது அவங்களுக்குரிய கூலியா போயிடுமா அது அப்படின்னு அந்த தலை வரலாறு சொல்லு. அப்படி கெட்டனாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கு இடம் இல்லாம அவர் அதையும் சொல்லல. சரி, இப்ப தன்னுடைய நடந்தத அவருடைய வாயிலாக, அவருடைய கூற்றாக, அவருடைய பாடலின் கூற்றாக இருந்துதான் நாம செய்திகளை எடுக்கிறோம். வேற எந்த செய்திகளும் எடுக்கல. அந்த திருவிளையாடல் புராணம், திருச்சிற்றம்பலமுடையார் இருந்தாலும் சரி, நம்பியினுடைய திருவிளையாடல் புராணமா இருந்தாலும் சரி, மாதவரடிகள் திரு புராணமா இருந்தாலும் சரி, பரஞ்சோதியாருதா இருந்தாலும் சரி, இல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுவோம், we will confine, நாம நம்முடைய நோக்கத்தை திருவாசகத்திலிருந்தே எடுப்போம், என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதுலயே பார்த்து அந்த செய்திகளை மட்டுமே நாம கவனிப்போம், இந்த செய்திகளை கவனிப்போம். அப்ப இந்த நீத்தல் விண்ணப்பல அந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். திருச்சிற்றம்பலம் கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டெழுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே, மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே, விட்டெடுதி கண்டாய். கண்டாய் அப்படிங்கிறது ஒரு அசைதான். அசை கண்டாய், அசை. போலும்னு சொல்லணும். விட்டுடுதி போலும், விட்டுடுவ போல இருக்கு, அப்படிதான் உங்க கருத்தா? விட்டு விடுவாயோ? விரல் வெங்கையின் தோல் உடையவனே, வலிமையுடைய புலியினுடைய தோலை ஆடையாக உடுத்த பெருமானே, மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே, நிலை பெற்ற உத்தர கோசமங்கை என்கிறார். மண்ணும்னா நிலை பெறுதல். சடையவனே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, நீ என்னை கலந்து ஆண்டு கொண்டாய், என்னை ஆண்டு கொண்டாய். திருப்பெருந்துறையிலே என்னை ஆண்டு கொண்டாய். அதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா, திருப்பெருந்துறையில என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு பிளைனா சொல்லாம ஒரு குறிப்பா சொல்றார், கலந்து அப்படின்னார். இந்த கலந்துங்கிறது நம்ம ஒரு சாதாரண வார்த்தையா எடுத்துக்க முடியாது. கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு, பொண்ணு வீட்டுல போய் மாப்பிள்ளை வீடு பொண்ணு பாக்குறாங்க. அப்புறம் மாப்பிள்ளைய பாக்குறதுக்கு ஒரு நாள் பொண்ணு வீட்டுல இருந்து வர சொல்றாங்க, நீங்க பாருங்கன்னு. அப்புறம் அவங்க பாக்குறாங்க. அது உட்கார்ந்து இருக்கும் போது ஃபார்மாலிட்டியா உட்கார்ந்து இருக்காம அந்த காலத்துல கலந்துக்கிட்டு ஒண்ணு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துக்கிட்டவங்க வாங்க அப்படிமா.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, பியாண்ட் ஃபார்மாலிட்டிஸ், ஃபார்மாலிட்டிஸுக்கு தாண்டி போய் பியாண்ட். அப்படின்னா ஒரு குருவானவர் சீடனை தீட்சை கொடுக்கிற முதலிய வகைகளிலே, தீட்சை செய்கிற அந்த வகையில தீட்சை செய்வதற்கு மேலாக போய் அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கடந்து போய் கலந்து கொண்டவனே. இப்ப கலந்து கொள்ளுகிற பொழுது டிஃபெக்ட் எல்லாம் தெரியும். கலந்து கொள்ளுகிற பொழுது டிஃபெக்ட் தெரியும், சிறப்பும் தெரியும், டிஃபெக்டும் தெரியும். கலக்காத பொழுது தெரியுமா? தெரியாது. நாம ட்ரெயின்ல ஏறி இருக்கோம், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ல. நம்ம பர்த் இப்படி எய்தாப்ல ஒருத்தர் பர்த், அவரும் பேசுறாரு, நம்மளும் பேசுறோம். அவர் எங்க சார் வேலை செய்றீங்க, நம்ம எங்க சார் வேலை எல்லாம் பேசுகிறோம். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு தூங்க வந்த பொழுது படுத்து தூங்கிடுறோம். இப்ப அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும்னு சொல்ல முடியுமா? அவர் எங்க வேலை செய்யறாருன்னு தெரியும், இவர் எங்க வேலை செய்யறாருன்னு தெரியும், இவருக்கு எத்தனை பசங்கன்னு தெரியும், அவருக்கு எத்தனை பசங்கன்னு தெரியும். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விவரங்களை பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் இவரை பற்றிய நன்மை தீமைகள் அவருக்கு தெரியுமா? அவரை பற்றிய நன்மை தீமைகள் இவருக்கு தெரியுமா? தெரியாது. எப்ப தெரியும்னா ஒன்றுக்கொன்று கலந்தால்தான் தெரியும். சாமி சொல்றாரு, என்னை ஆட்கொள்ளுகிற பொழுது நீ கலந்து ஆண்டு கொண்டாய், அப்பவே உனக்கு என்கிட்ட இருக்கிற டிஃபெக்ட்ஸ் விவரம் எல்லாம் தெரியுமா இல்லையா? கலந்த பிறகு ஆண்டு கொண்ட பிறகு விடுவியா? கலந்து ஆண்டு கொண்ட பிறகு விடுவியா? விடலாமா? அப்படி அதுக்கு முன்னாடி விட்டுருந்தா பரவாயில்ல. கலந்து ஆண்டு கொண்ட பிறகு சரி, நீ கலந்து ஆண்டு கொண்டது எதனால அப்படின்னு கேட்டா கருணையினால். நின் கருணை, உனக்கு கருணை ஜாஸ்தி. உன்னுடைய கருணையினாலே கலந்து ஆண்டு கொண்ட உனக்கு, கலந்த பொழுதும் ஆண்டு கொண்ட பொழுதும் இருந்த கருணை இப்ப எங்க போச்சு? விட்டுட்டு போயிட்டிய. அந்த கருணை இப்ப இல்லையா? கடையவன் ஏனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட இறையவனே, விட்டெழுதி கண்டாய் சடையவனே தளர்ந்தேன். தளர்ந்து போயிட்டேன் நானு. ஏன்னா எவ்வளவு பாடியிருப்பாரு, எவ்வளவு கேட்டிருப்பாரு, எவ்வளவு பண்டாடி இருப்பார். தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. என்ன தாங்கிக்கப்பா, என்னை தாங்கிக் கொள்ளு. தளர்ந்து இருக்கிறேன். தளர்ந்தவரை தாங்குவதென, சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடன் இல்லையா? அப்படி தளர்ந்து போன என்னை நீ தாங்கிக் கொள் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் என் தளர்ச்சி மற்றவர்களுக்கு தெரியாது, உனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அந்த தளர்ச்சி தெரியாது, உனக்கு தெரியும். சுந்தரரும் அதைத்தான் சொன்னார். சுந்தரர் என்ன சொல்லுகிறார்? பறவை என்னோடு ஊடல் கொண்டு அங்கே இருக்கிற அந்த வலி மற்றவர்களுக்கு தெரியாது. ஏன் அவர்களுக்கு தெரியாதுன்னா, அது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டை, அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் போயிடும் அப்படின்னு அவர்கள் நினைக்கலாம். ஆனால் முன்னம் வினையால் மூலமானால் வாழ் அப்படின்னாரு. முன்ன செஞ்ச ஒரு வினையினால வந்தது இது. இத பத்திய டீட்டெயில் தெரிஞ்ச ஒரே ஆள் சிவபெருமான் ஒருத்தர் தான். அவர் ஒருத்தர் தான் இதை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஆகையினால நீ சார்ட் அவுட் பண்ணி கொடுப்பான்னு கேட்டார். அவருக்கு தான் தெரியும். அதனாலதான் இங்கேயும் சொல்லுகிறார், பெருமானே உனக்குத்தானே தெரியும் என்னுடைய தளர்ச்சி, என்னை தாங்கிக் கொள்ள. தாங்கிக்கொள், தாங்கிக் கொள் அப்படின்னாரு. தாங்குதல் கொள்ளுங்கிறது துணை வினை என்று அது தமிழ்ல ஒரு இலக்கணம் இருக்கு. தமிழ்ல சொல்லுகிற பொழுது துணை வினையா சொல்றாரு. நின்று பார்த்தான், போயிருந்தான், சென்றிருந்தான். சென்றான்னாலே போதில்ல, சென்றிருந்தான்,
போயிருந்தான், போனாலும் போதும், போயிருந்தான். இந்த இருந்தான்ங்கிறது ஒரு துணை வினை. அது இந்த கொள்கை என்று சொல்லுவதும் வாங்கிக்கொள், வாங்கிக்கொள் அப்படிங்கிறதோட வாங்குக, வாங்குக, பெருக சொல்லலாம் இல்லையா? பெருக, பெருக, வாங்குக. ஆனா அது எப்படி சொல்லுற? பெற்றுக்கொள்க, வாங்கிக் கொள்க. இப்ப ரெண்டுக்கு அர்த்தம் ஒண்ணுதான் இல்லையா? பெற்றுக்கொள்க, வாங்கிக் கொள்க அப்படின்னு. ஆனா அந்த வாங்குக என்பதை விட வாங்கிக் கொள்க அப்படின்னு சொல்லுவதுல ஒரு திண்மை இருக்கிறது, வலிமை இருக்கிறது. வாங்குக என்று சொல்லுவது வாங்கிக் கொள்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த வாங்குக என்பதுல வாங்குறவருக்கு உரிமை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. வாங்கிக் கொள்க என்பதுல இனி வாங்கினால் அதுல அவருக்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்பது தெரியும். கொள்க அப்படின்னார். அப்ப அதே போல தாங்கி கொள்கிறாரு, தாங்கி கொள்க. சில பேர் சொல்லுவான், நமக்கு தூக்கி விடுறதுக்கு 2 பேர் வேணும் சார், தூக்கி விடுறதுக்கு வேணும் சார். அவன் என்ன பண்ணுவான்? தூக்கிட்டு விட்டுருவான். தூக்கிட்டு புதகடின்னு விளையாடுறத பார்த்துக்கிட்டே இருப்பான். தூக்கி விடுறது. அதே போல தாங்கி கொள்க என்று சொல்லுகிற பொழுது தாங்குவது மட்டுமல்ல, என்னுடைய தளர்ச்சிக்கு மருந்தாக கொள்க, என்னை ஏற்றுக்கொள்க அப்படின்னார். என்னை ஏற்றுக்கொள்க. கடையவனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டெழுதி கண்டாய், விரல் வெங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே, கொள்ளே பிளவு அகலா தடம் கொங்கையர் கோவை செவ்வாய் விள்ளேன் விடுதி கண்டாய், நின் விடுத்தொடம்பின் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோசமங்கைக்கு அரசே, கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது எக்காரணமே. இப்ப இந்த துறவுல ஒரு ஒரு சிக்கல் இருக்கு. துறவுல ஒரு சிக்கல் இருக்கு. திடீர்னு இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன், திடீர்னு ஒருத்தர் கூப்பிடுறாரு, இங்க வாங்க அப்படிங்கிறாரு. வந்தேன். என்ன தெரியுதா உங்களுக்குங்கிறாரு. தெரியலீங்களா? என்ன தெரியலங்கிறீங்க? வாங்க அப்படி வாங்க அப்படின்னு போய் மரத்தடியில உட்கார்ந்து எனக்கு அப்படி ஒரு ஒரு நயன தீட்சை அப்படி கொடுக்கிறார். அப்படி கண்ணாலேயே அப்படி பார்க்கிறார். எனக்கு தெரிஞ்சு போச்சு வந்தது சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளமெல்லாம் நடுங்கி ஒடுங்கி கீழே விழுந்து அவருடைய பாதங்களை அப்ப போலாமா வரியா அப்படின்னு கேக்குற. இப்ப சிவபெருமான் மேல வைத்திருக்கிற பற்று, அவர் மேல வைத்திருக்கிற அன்பு, பக்தி, இதுல எந்த குறைச்சலும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் குறைவு கிடையாது. ஆனால் அழைத்த போது செல்லுவதற்கு ஆயத்தமா? இட்ஸ் a big question. எத்தனை விதமான அன்பு செலுத்தி இருந்தாலும், எத்தனை விதமான ஒரு அவர் மேல ஒரு பக்தி பூண்டிருந்தாலும் அழைத்த போது செல்வதற்கு ஆயத்தமா? இப்ப நமக்கு ஒரு வெரி பிக் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லறத்தாருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொஸ்டின், கேள்வி என்னன்னு கேட்கிற பொழுது நான் ரொம்ப நுட்பமா சொல்லுகிறேன், நீங்க மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லறத்தாருக்கு இருக்கக்கூடிய ஒரு கணவன் என்று சொல்லக்கூடிய ஒருவனை ஒரு நேரத்துல ஒரு
ஒரு இறைவன் பார்த்து நீ வரியான்னு கேட்டால், தீயை வலம் வந்து எக்காலத்திலும் உன்னை நான் உயிருள்ளவரை கைவிட மாட்டேன் என்று வாக்குறுதி தந்து சத்திய பிரமாணம் செய்த ஒருவன் அழைத்தது கடவுளே ஆக இருந்தாலும் சத்தியத்தை மீறி அந்த நரகத்திலே போக முடியுமா? போகலாமா? இன்னைக்கு ராத்திரிக்கு உங்களுக்கு இதான் கொஸ்டின். உங்களுக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாம நம்முடைய கணவன் மனைவிங்கிறது விஷயம் வேற. மற்ற ஒரு நாட்டில் நடக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நம்முடைய என்ன அப்படின்னு கேட்டா, கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம், அந்த உறவு, அந்த செய்தி என்னன்னு கேட்டா நல்ல தெளிவா தெரியும். அது கடவுளின் பெயரால் ஏற்படுத்தப்பட்டதாக கருதுகிறோம். கடவுளினுடைய பெயரால் இன்னாருக்கு இன்னார் என்று கடவுளுடைய பெயரால் நிகழ்ந்த உறவு. அப்ப அந்த திருமண சூழ் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணத்திலே எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த சூழ், இந்த பிரதிஜை, அது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது, எந்த காரணத்திலும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் எப்பொழுதும் உன்னை விட்டு விட்டு நான் செல்ல மாட்டேன் என் உயிருள்ளவரை அப்படின்னு சொன்ன பிறகு திடீர்னு ஆலோசனம் நடுவில் ஒருத்தர் சிவமே இருக்கட்டும், வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டால் எல்லாத்தையும் விட்டுடலாம். ஆனா வீட்டுல நம்பி ஒருத்தர் உட்கார்ந்து இருப்பாள, குதிரை வாங்க போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருப்பா, ஒருத்தி வந்துருவாருன்னு நினைப்பா. மித்தவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்ல, அவளுக்கு என்ன பதில் சொல்லுவது? யாரு? இப்ப அந்த ஒரு நினைப்பு அவருக்கு வந்திருக்க கூடுமோ என்பது நாம திருச்சதகத்திலேயே கூட பார்த்தோம். அது இங்கேயும் வருகிறது. ஏன்னா பெருமானிடம் எல்லா விதமான அந்த தீட்சைகளையும் தகுதி ஒருவருக்கு இருக்குமானால் அவரு பெண்கள் மேல மோகம் கொண்டவராக இருக்க வாய்ப்பே இல்லை. அதற்கு வாய்ப்பு கிடையாது. அது அப்படி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒருவருக்கு இறைவனே குருவாக வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அது எப்படி வர முடியும்? அது வர வேறு விதமான அருள் நிலை இருக்கலாமே தவிர இறைவனே குருவா வந்தார். ஆனா மணிவாசகர் சொல்லுகிறார், கொள்ளேர் பிளவு அகலா தடன் கொங்கையர் செவ்வாய் கொவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும், வில்லேன் எனினும், வில்லேன் என்று சொல்லுவது என்னன்னா, அதை விடுவதற்கு யோசித்தவனாக இருந்தான். அப்ப இதை சொல்லுவது தன்னுடைய இல்லத்து அரசியைத்தான் அப்படி சொல்லி இருக்க முடியும். பொதுவாளரிடம் போய் தான் இருந்ததாக அவருக்கு எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு குறிப்பும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு ஈடுபாடு அவருக்கு இருந்ததா எதுலையும் இங்கே சொல்லுகிறார். அப்படின்னு சொன்னா, கொள்ளே பிளவு அகலா தடங்கொங்கையர் கோவை செவ்வாய் என்று குறிப்பிடுவது தன்னுடைய உரிமை உடைய தன்னுடைய இல்லத்தரசி. வில்லேன் எனினும் என்றால் அந்த தொடர்பை நான் விட்டுவிடவில்லை, வைத்திருக்கிறேன் என்கிற காரணத்திற்காக என்னை விட்டு விடுவாயா? அதுக்காக விட்டுவியா? வில்லேன் அதை விட்டு. அப்ப நீ என்னை கூப்பிடும் பொழுதும் நான் இல்லறத்தான் தானே, இல்லறத்தான் தானே நானு. நீ கூப்பிடும் போது நான் துறவுல நில்லிக்கலையே, எல்லாத்தையும் விட்டுட்டு துறவுல நின்ன, அந்த துறவு நிலையில என்னை ஆண்டாய் அப்படின்னு சொன்னா ரைட்டு. நான் துறவுல இல்லையே, இல்லறத்துல தானே இருந்தேன். ஊரு கிளம்பி வருகிற பொழுது கூட அற்புதமா சமைச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தனே இல்லையா? அத சொல்லுகிறார். கொள்ளே பிளவகளா தடம் கொங்கை செவ்வை செவ்வாய் வில்லேன் எனினும் விடுதி கண்டாய். ஒருவேளை அப்படி அந்த ஒரு வினாடி தயக்கம் என்னை அழைத்த பொழுது அந்த நினைப்பு எனக்கு வந்திருந்து நான் வினாடி நேரம் ஒரு தயங்கி இருந்தாலும் கூட அதுக்காக விட்டுடலாமா? விடுதி கண்டாய் நின் விழுத்தொடும்பின் உள்ளே, உன்னுடைய மேலான தொண்டில நான் எப்பவும் நிக்கிறவன்.
புறமல்லேன், உனக்கு புறம்பாக செல்கின்றவனும் அல்ல. உத்தர கோசமங்கைக்கு அரசே கல்லேன் ஒழியவும் கண்டுகொண்டு ஆண்டது காரணமே. என்னை ஆண்டு கொண்டதற்கான காரணம் என்ன மாறிடுச்சு? இப்ப என்னத்துக்காக என்ன ஆட்கொண்ட, அதுல என்ன உனக்கு இப்ப மாறிடுச்சுன்னு என்னை விட்டுட்டு போன. ஆட்கொள்ளுகிற பொழுது எனக்கு இருந்த தகுதி இப்பொழுது விட்டு போவதற்கான காரணத்திலே இல்லாமல் போயிற்றா? அப்ப என்ன இருந்தது, நீ வந்த, இப்ப என்ன இல்ல விட்டுட்டு போயிருக்க அப்படின்னு கேட்கிறாருங்க. பதில் சொல்ல வேண்டியது அவருதான் சொல்லுவாரு. என்ன காரணத்திற்காக அங்கு உண்டாய், அது அது காரணம் உனக்கு தெரியும். இப்ப விட்டுட்டு போயிருக்கிய, ஆட்கொண்ட பிறகு இருந்த தகுதி இப்பொழுது எது இல்லாமல் போயிற்று, என்னை விட்டு போனாய். கல்லேன் ஒழியவும் கண்டு கொண்டு ஆண்டது காரணமே. நான் உன்னை தேடிட்டுலாம் வந்து நீ என்னை ஆட்கொள்ளல, நான் குதிரை வாங்கதான் போயிட்டு இருந்தேன். ஒழியவும் கல்லேன் உன்னை சேர்ந்து சேரவும் ஆட்கொள்ளல, ஒழியவும்னா நான் வேற வந்துட்டு போனேன். கல்லேன் எனக்கு அபிஷியல் டியூட்டி, குதிரை வாங்குறதுக்காக கல்லேன். கல்லேன் என்பது என்னுடைய வேறு வேலையை பார்ப்பதற்காக நான் போய்கொண்டிருந்தவனை கண்டுகொண்டு வா இங்க வான்னு கண்டுகொண்டது. நீதான் கண்டுகிட்ட, எனக்கு கண்டுகிறதுக்கு தெரியல, ஞானமும் இல்ல, அடையாளமும் தெரியாது. நீதான் கண்டுகொண்டாய். கண்டுகொண்டு ஆண்டது எக்காரணமோ, ஆட்கொண்டது எக்காரணம் பற்றி ஆட்கொண்டாய். அப்ப அந்த காரணம் இப்ப இல்லைன்னு என்ன விட்டுட்டு போனியா? அதெல்லாம் விட்டு போகாதப்பா என்று கேட்கிறார். காரூரு கண்ணீர் ஐம்புலன் ஆற்றல் கரைமரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய், விளங்கும் திருவாரூர் உறைவாய் மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே வாரூரு பூமுறையாள் பங்க என்னை வளர்ப்பவனே. அது நம்முடைய இந்த ஆன்மீகத்துல நமக்கு இருக்கிற வளர்ச்சி எல்லாம் சிவபெருமான் நம் மீது அன்பு கொண்டு நமக்கு தந்தது. நம்முடைய பக்தியில நமக்கு கொஞ்சம் சிறப்பு வந்திருக்கிறதுனா அது அவர் கொடுத்தது. நம்முடைய அன்பிலே கொஞ்சம் முன்னேற்றம் வந்திருக்கிறதுனா அது அவர் கொடுத்தது. அருளாளர்கள் மேல நமக்கு சொல்லலாத பக்தி வந்திருக்குன்னு சொன்னா அது அவர் கொடுத்தது. வளர்ப்பவனேன்னார். கொஞ்சம் அப்படி போனா போதும், அப்படியே வளர்த்து விடுவார். அன்பை வளர்ப்பார், அருளை வளர்ப்பார், ஆனந்தத்தை வளர்ப்பார். அப்படி வளர்ப்பவனேனார். என்னை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தது நீதானேன்றார். இப்படி இந்த அளவுக்கு குருவே சிவமே குருவாக வருவதற்கு என்னை வளர்த்தது யாரு? தேவரே. நானா வளர்ந்தேன்? காரூரு கண்ணியரு ஐம்புல நாட்கள் கரை மரமாய் வேறுருவேனை. இந்த இல்லற வாழ்க்கை என்று சொல்லுவதிலே நான் நிலைத்திருப்பது எப்படி என்று கேட்டால், காரூரு கண்ணியர் ஐம்புலன் அப்படிங்கிறது இல்லறத்தில் இருப்பதை குறிப்பிடுகிறார். ஆற்றம் கரை மரமாய், ஆற்றம் ஓரமாக மரம் இருக்கும், அந்த மரம் அதுல வேர் பிடிச்சிருக்கும். ஆனா அந்த வேரை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆறே அரிச்சிடும், இந்த மணலை அரிச்சு அந்த வேர். அதுபோல இல்லறத்திலே இருக்கிறவர்கள் அந்த இல்லறத்திலே இருந்து நல்லறமாக இருக்கக்கூடிய சிவத்தை பற்றி கொள்ள வேண்டும். அப்படி பற்றி கொள்ளாமல் இருந்தால், வெறும் இந்த எண்ணம் மட்டும் இருந்தால் அந்த ஆற்றல் கரைமரமாய் போயிருப்பார்கள். அப்படி நான் இல்லறத்திலே இருந்தவன், இல்லறத்திலே விருப்பம் கொண்டவன் என்கிற காரணத்தினாலே என்னை விட்டு விடுவாயா? விடுதி கண்டாய், விட்டெழுதி கண்டாய். திரும்பவும் இதுக்கு காரூர் கண்ணியர் ஐம்புலன்கிறது பொது மாதர்கள் மேல நான் வைத்த அந்த அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்டே இல்லை இல்லையா? இப்ப அந்த மாதிரியான ஒரு பின்புலம் அவருக்கு கிடையாது. இப்ப இதை சொல்லுவது பொதுவாக இப்ப கூட சொல்லுவாங்க, என்னப்பா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வந்துகிட்டு இருந்தா ஆளையே காணுமே, அட போப்பா அப்ப அவன் சம்சாரம் சுத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிம்பாங்க.
சம்சாரம் சுத்திட்டு இருக்கிறான்னு சொன்னா என்னத்துக்காக சொன்னாங்க? இல்லறத்துக்கு போயிட்டாரு அவரு, இல்லறத்துல அவரு ஈடுபட்டு விட்டார். இனிமே அந்த இல்லையா, அரிசி வாங்கிட்டு கொடுக்கணும், பருப்பு வாங்கி கொடுக்கணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், டெலிபோன் பில்லு வாங்கணும், இல்ல எவ்வளவு வேலை இருக்கு. முடிஞ்ச துணி துவச்சு போடணும். சில பேருக்கு சமையல் பண்ற பாக்கியம் கூட கிடைக்கும். அது அவருடைய பாக்கிய பேர் எவ்வளவோ அதுக்கு இல்லையா? அது மாதிரி அது அப்படி சொல்றது. அது மாதிரி இங்க வந்து காதூடு கண் ஏறி ஐம்புலன் ஆற்றல் இறைமரமானா அப்படியே வேர்ட் பை வேர்டு அர்த்தம் எடுத்துக்கிட்டு பொதுமாதர்களிடம் நான் திளைத்து இருந்தேன், இவன் சரிப்பட்டு வரமாட்டான் என்று என்னை விட்டு விட்டாயா அப்படின்னு கேட்கறது அவ்வளவு ஒரு பொருத்தமான ஒரு விளக்கமாக தென்படல. இல்லறத்துல இருந்தேங்கிறதுக்காக இல்லறத்தான் அவன் சட்டுன்னு வந்துட மாட்டான் இல்லையா? என்னப்பா நாளைக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன் வரியான்னு கேட்டா துறவரத்தான் பேச்சுலரா இருந்தா போலாம் பாட்டுருவான். அவனே இல்லறத்தானா இருந்தா என்னப்பா நான் கேட்கணுமப்பா, வீட்டுல கேட்கணும், அவங்க சரிங்கணும், இங்க எனக்கு சரிப்பட்ட ஒரு மாதிரி தெரில அப்படின்னுட்டு யோசிப்பானா இல்லையா? யோசிப்பான். அது மாதிரி இல்லத்துல இருக்கிறவன் என்ன ஒண்ணு கூப்பிட்டா உடனே வந்துருவானா? கூப்பிட்டு பார்த்தா என்னவோ யோசிக்கிறான் போல இருக்க. சரி அப்புறமா அப்ப தில்லிக்கு வந்துருப்ப அப்படின்னு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டாரோ. திருவாரூர் உறைவாய் மற்றும் உத்தர கோசமங்கைக்கு அரசே வாருருவும் உரையாள் பங்க என்னை வளர்ப்பவனே. இப்ப இங்க உத்தரகோசமங்கையில இருந்தாலும் கூட, ஆலவாயில பெருமாள் இருந்தாலும் கூட அவரு பல தலங்களுக்கு போயிருக்கிறார். தலப்பயணமா போயிருக்காரு. அதாவது அரச பதவியில இருக்கிற பொழுதும் சரி, அந்த அமைச்சராக இருக்கிற பொழுதும் சரி, பல இடங்களுக்கு தலங்களுக்கு சிவத்தலம் வந்து இப்ப சோழ நாட்டில் இருக்க சிவத்தலத்துக்கு எல்லாம் போகணும், சிதம்பரத்துக்கு போகணும், வந்து திருவாரூர் போகணும், தொண்டை நாட்டில் இருக்கிற திருவொற்றியூர் அப்படின்னு ஒரு சிவபக்தருக்கு ஒரு ஆசை இருக்க முடியாது. மதுரையில் இருக்கிறவரு இத்தனைக்கும் அவரு பெரிய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர், அவருக்கு போயிருக்க வாய்ப்பு. அவருக்கு அந்த நினைப்புல அந்த திருவாரூர் நினைப்புக்கு வருது. அவருக்கு இத்தனை ஊரு விட்டு அந்த திருவாரூர் சொல்றார். திரு ஆரூர் உறைவாய் மண்ணும் உத்தர கோசமங்கைக்கு அரசே வாரூர் புன்முலையாள் பங்க என்னை வளர்ப்பவனே. இப்ப அங்க சொல்லுகிற பொழுது இல்லறத்துல இருக்கிறாங்கிறதுனால யோசிக்கிறியோ, இப்ப வந்து அவ்வளவு சட்டுன்னு வந்துட மாட்டான், இல்லறத்துல இருக்கிறான், அவன் யாராட்டையோ பர்மிஷன் கேட்டு வரணும் இவன் அப்படின்னு நினைச்சு என்னை விட்டுட்டியா அப்படின்னுட்டு கீழே என்ன சொல்ற, வாரொரு பூன்முளையாள் பங்காங்கிறார். உனக்கு சம்சாரம் இருக்கு, உனக்கு அந்த விஷயம் தெரியும் இல்லையா அப்படிங்கிறார். இல்ல உனக்கு நீ இல்லப்பா, நீ அம்மாவோட வேலை இருக்கிற உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி வாரொரு பூன்முளையாள் பங்க என்னை வளர்ப்பவனே, என்னை வளர்ப்பவனே. அப்படின்னா நீ அப்பா அம்மாவா இருந்து என்ன வளர்த்தவன் தானே, நீ அம்மா ஒரு பாகத்துல கொண்டவனே, நீயும் அம்மாவா இருந்தான்னு வளர்த்தீங்க அப்படிங்கிறார். இவ்வாறு அடுத்தது ஒரு முக்கியமான குறிப்பு அதுல சொல்லுகிறார். வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி இப்பால் மிளிர்கின்ற என்னை விடுதி கண்டாயி வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீழ்முடி உத்தர கோசமங்கைக்கு அரசே தெளிகின்ற பொன்னும் மின்னும் அன்னதோற்ற செடும் சுடரே. அந்த தோற்றத்தை பார்க்கிற பொழுது பொன்னும் மின்னும் சொல்றது, பொன்னும் மின்னும், பொண்ணு சிவா, மின்னு அம்மா, பொன்னும் மின்னும். அம்மா அப்புறம் அறிகிறாங்களா, அது பொன்னும் மின்னும், பொன்னும் மின்னுமா இருக்கிற அந்த செழும் சுடரே
அன்ன தோற்ற செழுஞ்சுடரே, அன்னவாறு தோன்றுகின்ற செழுஞ்சுடரே, ஒளிர்கின்ற நீள்முடி உத்தர கோசமங்கைக்கு அரசே. உத்தர கோச மங்கைக்கு அரசாக விளங்குகிற பெருமானே, ஒளிர்கின்ற நீள்முடி, செஞ்சடா முடி, ஒளிர்கின்ற நீள்முடி உடைய பெருமானே. இது கேக்குற, வளர்கின்ற நின் கருணை கையில், இந்த கை எப்படிப்பட்டதுன்னா கருணையில் வளர்வதான், கருணையில் வளர்கின்ற திருக்கை. இந்த திருக்கையில் வாங்கவும், இப்ப நம்ம வீடுகள்ல போனோம்னா சில சமயம் அந்த வீட்டுல நம்மளை வரவேற்று உட்கார வைப்பாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அவரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும். அந்த குழந்தை அது ஓடி வரும். இப்ப பார்த்தவொடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்திருக்கவங்க இந்த குழந்தைய ஆமா வா அப்படின்னு சொல்லி அத வாழ்னா அது வராது. இவங்களா போய் அதை தூக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். தூக்கணும்னு அது என்ன பண்ணும், ஐயோ நிலவு சமயத்துல என்ன ஆகும்னா நழுவும். என்ன பண்ணும், நழுவும். அப்படி பிடிச்சிருந்தா வழுக்கிட்டு திமிரிக்கிட்டு வழுக்கிட்டு அப்புறம் அது நழுவிக்கிட்டு போகும். பெருமான் மணிவாசகரை குழந்தை போல் வாங்கவும் இவர் அவர் கைகளில் இருந்து நழுவினாராம். அதை சொல்ற, வளர்கின்ற நின் கருணை கையில் வாங்கவும் நீங்கி, நீ கைகள்ல வாங்கவும் நீங்கி இப்பால் அந்த பக்கமா மிளிர்கின்ற நழுவுகின்றன்னு அர்த்தம். நழுவுகின்ற என்னை அப்படி நழுவுன, அதுக்காக என்ன விட்டுருவியான்னு கேட்டார். அதுக்காக என்ன விட்டுருவியா, நீ வாங்கி என்னை அழைத்து கொண்டு போவதற்கு. இப்ப இப்படி யோசனை பண்ணுங்க, இது குழந்தைய நம்ம கற்பனை பண்ணோம். இப்ப குழந்தை வாங்குற பொழுது நழுவி போச்சு. இப்போ மணிவாசகரை பொறுத்த வரைக்கும் பெருமான் பெருங்கடவுளாக வந்திருக்கிறார். அப்ப வந்த உடனே அவர் வருகைன்னு சொன்னதோட அப்படி கைகளை நீட்டி அவரை வா அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இவர் கையை பின்னால இழுத்துக்கிட்டு போய் நிற்கிறார். ஏன் இப்படி பண்ண, நானு ஓடி போய் ஒரு கையில தஞ்சம் வந்திருக்கணுமே, எனக்கு வீட்டு நினைப்பு வந்திருக்குமோ, எனக்கு வீட்டு நினைப்பு வந்திருக்குமோ, இல்லை எனக்கு வராம கூட என்னுடைய உள்ளத்துல. இப்ப நமக்கு பல விஷயங்கள் நம்முடைய சிந்தனையில என்ன இருக்கு நமக்கு தெரியாது. நம்ம அதை நினைக்கவே இல்லைன்னு நினைப்போம். ஆனா உண்மையிலே நம்ம நினைப்புல இருந்திருக்கோம். அது எப்படி தெரியுமா, கனவு வரும் பாருங்க, அந்த கனவுல தெரியும். இந்த விஷயத்த நம்ம நினைக்கவே இல்லையோ, இல்ல உங்க மைண்ட்ல அது செட் ஆயிருக்கு. மைண்ட்ல செட் ஆன விஷயம்தான் கனவுல வந்துடும். அறிவு நிலையில வருகிற கனவு வேற, அது இறைவன் பயன்படுத்திக் கொள்வான் அந்த கனவை. ஆனால் மைண்ட்ல ஒரு விஷயம் செட் ஆயிருந்ததுன்னு வச்சுங்களேன், அது கனவுல வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இதை நினைக்கவே இல்லையேன்னு இல்ல, எங்கேயோ நினைச்சிருக்கோம், எப்பவோ நினைச்சிருக்கோம், அது அங்க போய் பதிவாயிருக்கு, வந்திருக்குது. இப்ப பெருமாள் இப்போ நினைச்சு பார்க்கிறார். அப்படி அவர் தன்னை அன்போடு அழைத்து செல்வதற்காக ஆயத்தமாக இருந்து அழைத்த பொழுது நான் நழுவி போய் நின்றது எதற்காக? நின்ன உண்மைதான், அதுக்காக விட்டுடலாமா என்ன? ரெண்டு சாத்தி ஏத்துட்டு போட்டு வேண்டியது தானே, கையை பிடிச்சி ஏத்துட்டு போயிருக்க, வா வா அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியது தானே என்று கேட்கிறார். மிளிர்கின்ற எண்ணெய் விழுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீள்முடி. வெண்மதி கொழுந்து பெரிய அப்படி ஒளிர்கின்ற அந்த சடை, கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நீள்முடி உத்தரகோச மங்கைக்கு அரசே. ஆக அவரை அழைத்தது 100க்கு 100 உண்மை. பெருமான் அவரை அழைத்தது 100க்கு 100 உண்மை.
இவர் செல்லுவதற்கு தயங்கினது 100% உண்மை. எதுக்கு தயங்கினார் அப்படிங்கிறது அவருக்கும் தெரியல. இப்படி எல்லாம் இருக்கலாமோன்னு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லுகிறார். ஆனால் இந்த காரணங்களுக்காக விடலாமா, எப்படி என்னை விட்டுட்டு போக ஆச்சு என்று கேட்கிறார் என்று சொல்லி இந்த 4 பாடல்களை நாம சிந்திச்சோம். தொடர்ந்து நாளைக்கும் நம்ம சந்திக்கிறோம், தொடர்ந்து சிந்திக்கிறோம், தொடர்ந்து பாடல்களை சிந்திக்கிறோம். இந்த அதுல 100 பாட்டையும் 10 பாட்டா பிரிச்சு தலைப்பிட்டார்கள். ஆனா இதுல அப்படி இல்லை, 50 பாட்டு ஒரே 2 அப்படி அந்த 50 பாடல்கள்ல நம்ம இன்னைக்கு 4 பாட்டு பார்த்தோம். நாளைக்கு நாம முடிந்த அளவுக்கு சிறப்பாக பாடல்களை பார்த்து இந்த நீத்தல் விண்ணப்பத்தை நாம மணிவாசகரை எப்படியோ கிட்ட நெருங்கிடணுங்க. என்ன நடந்தது அங்கேங்கிறத நமக்கு தெளிவாயிடணும். நிச்சயமா சாமி நமக்கு காட்டிடுவாரு என்னதான் நடந்தது அங்க, என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம் பாருங்க. நம்ம சாமி வாடி கூப்பிடும் பொழுது சாமி அங்க இவரு பண்ணதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருந்துகிட்டு அப்படி தழுவினாருன்னா நான் என்ன பண்ணி தழுவுறேன், நானே தழுவுறேன் அப்படின்னு ஓடிடுறது அப்படிங்கிற நிலையில நாம் இருப்போம் சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து நாளையும் நாம தொடர்ந்து சிந்திக்கிறோம். திருவாசகம் எல்லோரும் வாருங்கள். திருவாசகத்தை சிந்திக்கிறது மாதிரி நம்முடைய என்ன சொல்றது, அந்த உள்ளமும் சிந்தனையும் அவ்வளவு தூரம் தூய்மையாகும். அதை தூய்மைப்படுத்துகிற சாதனம் திருவாசகத்தை போல ஒரு சாதனம் இல்லை. சிந்தனை தூய்மை, பெருமானுக்கு நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் எல்லாமே சிறப்பாக இந்த திருவாசகத்தில் விளைகிறது. அது ஞான வேள்வியை நம்முடைய கமலவன சத்சங்கம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களையே நாம் பாராட்டி இந்த திருவாசகத்திற்கு அடியேன் உரை எழுதினது ஒரு நூல் இருக்கிறது. அது ரொம்ப குறைச்சலான காப்பீஸ் தான் லெஃப்ட் அவுட். அதனால நிரம்ப காப்பீஸ் இல்லை. வேணுங்கிற அன்பர்கள் முக்கியமா வாங்கி படிக்கணுங்கிற அன்பர்கள் வாங்கி கொள்ளுங்கள். அதே மாதிரி ஞான குழந்தை ஆங்கில காமிக்ஸ் புக்கு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஞானத்திரல்ல சந்தாதாரரா சேருங்க. ஞானத்திரல்ல வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிஞ்சா ஸ்பான்சர் பண்ணுங்க. ரொம்ப சிறப்பு. உங்களுடைய வெட்டிங் டே, பர்த்டே இதெல்லாம் திருமுறையை நினைக்கின்ற நாளாக இருக்கும்படியாக நீங்கள் ஞானத்திரல் மூலமாக சிறப்பாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்யும் முகமாக 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டுகோள். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.